இன்னைக்கு காலையிலே 5 மணிக்கே ஹஸ்பண்ட் அவங்க ஊருக்கு செங்கோட்டைக்கு போயிட்டாங்களா. இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காண்டி போயிட்டாங்க. நாங்கள் எந்திரிச்சதே காலையில் ஒரு 10 மணிக்கு தான். இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு. நிறைய ஒரு வாட்டா துணி வேறு கிடந்துச்சா, 2 போர்வை சோப்போடு இருந்துச்சு. நேரம் போகணும்ல, அதுக்காண்டியே 2 போர்வையை சோப்பு போட்டுட்டு அம்புட்டு துணியும் சோப்பு போட்டேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியே 2 நாள் ஆயிட்டா. துணியை காய போட்டுட்டு ரோஸ் பூ கன்றுக்கு எல்லாத்துக்கும் கத்தாழைக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றினேன். இது 2 நாள் தண்ணி ஊற்றாதனால செடி எல்லாமே கொஞ்சம் வாடி போயிட்டு. என் பையன் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றாண்டான்னு அவங்க ஆக்ஷனை பாருங்கள். சாயங்காலம் போல் தான் குளித்தேன்னா என்னன்னு தெரியல, இந்த வெயிலுக்கு மண்டையில் ஃபுல்லாக கொப்பளமாக வந்துட்டு. இத்தனைக்கும் 2 நாள் தான் வெயில் அடிக்கி, அதுக்கே கொப்பளமாக வந்துருச்சு. நல்லா குளிச்சுட்டு நல்லா நைட்டே ஹஸ்பண்ட் எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்களா, நல்லா குளிச்சுட்டு மச்சியில் போய் அப்படியே தலையை காய வச்சுட்டு அப்படியே அங்கிட்டு கீழே இறங்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு அப்படியே வெறிச்சோடி இந்த மாதிரி இருக்கும். பகல்லனாலுமே என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் அவங்க ஊருக்கு போனது எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.